தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வழக்கத்துக்கு மாற ரொம்ப இழுபடியா இருக்கு. டெல்லியில இருந்து வந்தவங்களும் விஜய் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு மறுக்கல. அவங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில நிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அந்த தைரியமும் கிடையாது. திமுக கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் விஜய் கிட்டயும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்தா உங்களுக்கு லாபம் அதிகமா வருதோ அந்த பக்கம் போயிடுவோம் நாங்க. யார் வந்து அதிகமா சீட் கொடுக்குறாங்களோ, ஆட்சியில பங்கு கொடுக்க போறாங்களோ, ஏன்னா இது வரைக்கும் சென்ட்ரல்ல உங்களால நிச்சயமாக இதுக்கப்புறம் என்னைக்குமே உங்களால சென்ட்ரல்ல வந்து ஆட்சி பிடிக்க முடியாது. சரி, அந்த ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டஸும் வராது. இருக்கிறது 4 மாநிலத்துல மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. தமிழகத்துல வந்து இத்தனை வருடங்களாக திமுக மேல ஒரு துப்பாக்கி வச்சுட்டு சுடுறதுக்கு பழக்கமாயி போச்சு. இப்போ வந்து ஒரு ரோஷம் வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தர மாட்டோம், முடியாது கூட சொல்லல, மாட்டோம் நான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ரோஷம் வரல, ரோஷமும் வராது. சூடு சொரணை ரோஷம் இது எல்லாமே காங்கிரஸ்காரங்களுக்கு கிடையாது. யாரு எங்களுக்கு வந்து நாங்க கேட்கறது எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போயிடுவோம். அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதான் நான் சொன்னேன், ஒட்டுமொத்தமா இந்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லாரும் முடிவு பண்ணணும். ஒரு வாரத்துக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு காங்கிரஸ் இந்த பக்கமா அந்த பக்கமா. நான் சொல்வேன், உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா, அவ்வளோ ரோஷம் இருந்தா தனியா நில்லுங்களேன். ஒரு தேர்தல்ல நின்னுட்டு பாருங்களேன், உங்களுக்கு இவ்வளோ ரோஷம் காட்டுறீங்க. உங்களுக்கு அந்த ஒரு சீட் ஜெயிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? சொந்தமா நின்று பாருங்க, பாப்போம்.